இன்றைய தேவார்த்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆமேன். இந்த வசனத்தின் முக்கியத்துவம் தேவனுடைய கண்ணோக்கம், கடவுளின் பாதுகாப்பு மற்றும் அன்பான கவனிப்பு இவற்றை கூறுகிறது. தேவன் எப்போதும் நம்மை புறக்கணியாமல் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சியை தருவார். அவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். நம்மை பலுகவும் பெருகவும் செய்வார். நமக்கு சமாதானத்தை தருவார். நாம் தனியாக இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் தேவனிடமிருந்து வருகின்றது. தேவன் நம்மை கவனிக்கிறார். அவர் நம்மை வளரச் செய்கிறார். நம்மோடு உறுதியான உறவை வைத்திருக்கிறார். கர்த்தாவே, நீர் என்மேல் கண்ணோக்கமாக இருப்பதற்காக நன்றி. என் வாழ்க்கையில் நிலையான வளர்ச்சியும் ஆசீர்வாதமும் இருக்க உதவி செய்யும். நான் உம்மோடு எப்போதும் உறவாய் இருக்க அருள் தாரும். நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வித்து நம்மோடு கூட இருப்பார். இன்று நாம் நமது கடவுளை நோக்கி வேண்டுவோம். கடவுளே, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். நல் மனசாட்சியை எனக்கு தாரும். உம்மை ஆவியோடும் உண்மையோடும் துதிக்க பலன் தாரும். எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து எங்களை பலுகவும் பெருகவும் செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்தபடியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதிக்க தேவன் அவர்களையும் குடும்பங்களையும் கத்த ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லையில்லாமல் ஆசைத்து பெருகப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கத்தாவே, இந்த நாளையும் யார் யார் என்னென்ன தேவைகள் மத்தியில் ஜெபிக்கிறார்களோ ஜெபிப்பவர்களுக்கு தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். வேலையாளுக்கு நல்ல வேலை கொடுங்க. அனைவரே நல்ல வேலைகளை கற்று கிருபிச்சிங்கப்பா. இந்த நாள் மூலம் ஆசீர்வித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை ஆருங்கப்பா. அடைய சென்ட்ரல் பிரச்சனைலாம் முடிவை கற்று கிருபிச்சிங்கப்பா. அடைய தேசத்தில் பொருளாதாரம் உயர்ந்து காணப்பட கற்று கிருபிச்சிங்கப்பா. விளைவாரிகள் குறையப்பட கட்ட கிருதிச்சு முடியாது ஜெபிக்கிறேன். கத்தாவே, இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துங்க. எல்லையை பெரிதாக்குங்க. தீங்கு துக்கப்படுது அப்படி கேள்வி பாதுகாத்து முடிச்சு ஜெபிக்கப்பா. நிச்சயமாக நான் ஆசீர்விப்பேன் சொன்னீங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீங்கப்பா. இஸ்ரேலை ஆசீர்விப்பை கத்தருக்கு பிரியம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வித்து பாதுகாத்து பலப்படுத்துங்க. தேவையில சந்திங்க. இரத்த கோட்டைகளை மூடி வந்து பாதுகாத்துக்கொள்ள இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன்.